அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி அருமையான கருப்பு சுண்டல் வச்சு ஒரு சூப்பரான ரெசிபி செய்யலாம். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். கருப்பு சுண்டலை நான் நைட்டே ஊற வச்சு எடுத்துக்கிட்டேன். நான் 1 கப் ஃபுல்லாக ஊற வச்சுருக்கேன். இப்போ நம்ம இதை ஒரு குக்கரில் இதை கருப்பு சுண்டலை தண்ணி வடிச்சிட்டு இந்த கருப்பு சுண்டலை மட்டும் எடுத்து போட்டுக்கிறேன். இப்போ இந்த சுண்டல் வேகிறதுக்கு தேவையான அளவு நம்ம தண்ணி விட்டு நான் இதில் 1 டம்ளர் ஃபுல்லாக தண்ணி விட்டுருக்கேன். இதுக்கு தேவையான அளவு உப்பு விட்டுக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டு நம்ம குக்கர் விசில் போட்டு நம்ம மூடி இப்போ கேஸ் ஸ்டவ்வில் வச்சுக்கலாம். குறைஞ்சது ஒரு 6 மணி நேரமாவது நல்லா ஊற வச்சு எடுத்துக்கோங்க. இப்போ இதுக்கு தேவையான பொருளாக நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். இன்றைக்கி வெங்காயம் தான் நான் பொடிசாக கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். இதுக்கு நான் பெரிய சைஸ் வெங்காயம் 3 வெங்காயம் எடுத்திருக்கேன். அதை நல்லா நீட்டாக வாக்கில் கட் பண்ணிக்கலாம். தக்காளி நல்லா மீடியமான தக்காளி நல்லா 3 தக்காளி எடுத்துக்கிட்டேன். இப்போ இதையும் நல்லா நீட்டாக வாக்கில் கட் பண்ணி சேர்த்துக்கலாம். நல்ல நார்மலான பழுத்த தக்காளியாக எடுத்துக்கோங்க. இது டிஷ் சப்பாத்திக்கு இட்லி தோசைக்கெல்லாம் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இதே மாதிரி நான் சொன்ன மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்து கவனமாக கடைசி வரைக்கும் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இப்போ நான் வெங்காயம் தக்காளி எல்லாமே ரெடி பண்ணி கட் பண்ணி வச்சுக்கிட்டேன். இப்போ ஒரு கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டு நம்ம இந்த கட் பண்ணி வச்சுருந்த வெங்காயங்கள் எல்லாம் சேர்த்துக்கலாம். இது எல்லாத்தையும் நல்லா ஒரு நார்மலான வதக்கிற அளவுக்கு நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. இப்போ சுண்டல் நல்லா 3 விசில் விட்டு நான் எடுத்துக்கிட்டேன். இப்போ பாருங்கள் நல்லா நசுங்குதான்னு சொல்லிட்டு ஒன்று எடுத்து செக் பண்ணி பார்க்கலாம். நல்லா வெந்துருச்சு. இப்போ இதில் நான் இஞ்சி ஒரு துண்டும் 4-5 பூண்டும் சேர்த்துருக்கேன். இதையும் அந்த வெங்காயத்தோடய நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். கட் பண்ணி வச்சுருந்த தக்காளியையும் இதோடு சேர்த்துக்கிறேன். இப்போ இது எல்லாத்தையும் நம்ம நல்லா வதக்கிட்டு ஆற வச்சு அரைச்சி எடுத்துக்க போகிறோம். தக்காளி நல்லா வெந்து வரணும். மீடியமான ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. அப்போ தான் சீக்கிரமாக மிக்சியில் நல்லா மையாக மசையும். இப்போ தேங்காய் நல்லா 3 சில தேங்காவை நான் பொடிசாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன். மற்ற முந்திரி பருப்பு சேர்த்துருக்கேன். இதையும் இதோடு நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கலாம். இப்போ இந்தளவுக்கு நல்லா வதக்கி வச்சதுன்னு நான் ஆற வச்சுக்கிறேன். ஒரு கிண்ணியில் வேறு பாத்திரத்தில் சர்வ் பண்ணி இப்போ இதை தாளிப்பு கொடுத்துக்கலாம். இப்போ அதே கடாயில் நம்ம 1.5 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கலாம். இப்போ நம்ம இதில் ஸ்பைசஸ் சேர்த்துக்கலாம். 3 ஏலக்காய், 3 கிராம்பு, ஒரு அன்னாசி முட்டு, 2 துண்டு பட்டை சேர்த்துக்கலாம். இப்போ பிரியாணி எல்லாம் சேர்த்துக்கலாம். இது நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறம் பொடிசாக கட் பண்ணி வச்ச ஒரு சின்ன சைஸ் வெங்காயத்தை சேர்த்துக்கிறேன். ஒரு கொத்து கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாம். இது வதங்கிறதுக்கு தேவையான அளவு உப்பு விட்டு இதுவும் நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம ஆற வச்சுருந்த இந்த வதக்கி வச்சுருந்த வெங்காயம் தக்காளியெல்லாம் நல்லா பேஸ்ட்டாக தண்ணி விட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கிட்டேன். இந்தளவுக்கு நல்லா பேஸ்ட்டாக நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறம் வெங்காயம் நம்ம 1 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/4 பிஞ்சளவு மஞ்சள்தூள் சேர்த்துக்கலாம். மல்லித்தூள் நல்லா அந்த சால்னாக்கு வேணுங்கிறதுனால நான் 3 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம். இதை ஒரு 1/4 டம்ளர் தண்ணி விட்டு இது நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கி விடுங்க. இந்தளவுக்கு நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருந்த இந்த பேஸ்ட்டையும் சேர்த்துக்கலாம். எல்லா பேஸ்ட்டையும் நான் சேர்த்துக்கிறேன். இப்போ நம்ம சால்னா எவ்வளோ கூட்டணுமோ அதுக்கேற்ற மாதிரி தண்ணி விட்டுக்கோங்க. நான் இன்றைக்கி தோசை கோதுமை தோசை தான் ஊற்றிருக்கேன். அதுக்கு தான் இந்த சைடிஷ் செய்கிறேன். இப்போ சால்னா எவ்வளோ வேணுமோ அந்தளவுக்கு நான் தண்ணி விட்டு நல்லா சால்னாவை கூட்டிக்க போகிறேன். இப்போ சால்னாவுக்கு தேவையான அளவு உப்பு விட்டுக்கலாம்.
இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா கொதிக்கிட்டோம். நான் இது வந்து நல்லா கொதி வந்ததுக்கப்புறம் நல்லா பொடிசாக கட் பண்ணி கொத்தமல்லி சேர்த்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் நான் வந்து குக்கரில் வேக வச்சுருந்த கருப்பு சுண்டலையும் நான் சேர்த்துக்கிட்டேன். அந்த வீடியோ வந்து மிஸ் ஆகிடுச்சி. இப்போ பாருங்கள், இது எல்லாத்தையும் நல்லா சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இது நல்லா இப்போ கொதி வரணும். இதில் வந்து கரம் மசாலா 1 டீஸ்பூன் சேர்த்துருக்கேன். 1/4 பிஞ்ச் அளவு வந்து ஜீரகத்தூளும் 1/4 டீஸ்பூன் அளவு சோம்புத்தூளும் சேர்த்துருக்கேன். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் சிம்மில் வச்சு இதெல்லாம் சேர்த்துக்கோங்க. அவ்வளோதாங்க, கடலைக்கடை வந்து ரெடி ஆகிடுச்சு. பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர்.